Hi, welcome to Kriti's Teacher Script. This is Kritika with you. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 2 that is child rights and protection பேப்பரில் யூனிட் 2ல இருந்து consequence of violence and factors root cause leading to vulnerability பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் யூனிட்டில் வந்து violence happening to the children, child abuseனா என்ன, trust of abuseனா என்ன மாதிரியான violence, that is discrimination, drug dependency, online abuse, suicidal tendency, இது மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் யூனிட்டோடைய லாஸ்ட் வீடியோவாக நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் ஐ ஹவ் ஜாயின் 2 டாபிக்ஸ், 2 டாபிக்ஸை வந்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். தட் இஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ரூட் காஸ் லீடிங் டு வல்னரபிலிட்டி. இது லாஸ்ட் வீடியோவாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக 2 டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கர் வீடியோ, பிட் லென்த்தி வீடியோவாக இருக்கும். ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ வயலன்ஸ் பற்றி இத்தனை நாள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம் இந்த யூனிட்டில், இல்லைங்களா? ஸோ அந்த வயலன்ஸோடைய கான்சிக்வன்ஸ் என்ன, இம்பேக்ட் என்ன, குழந்தைங்களை வந்து அது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பையோ ஒரு தாக்கத்தையோ உண்டாக்குதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் ஹஸ் லைஃப் லாங் இம்பாக்ட்ஸ் ஆன் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் த சில்ட்ரன், ஃபேமிலி, கம்யூனிட்டி அண்ட் நேஷன். ஒரு வயலன்ஸ் நடக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னா அது அந்த குழந்தைய மட்டுமே பாதிக்காது, அண்ட் அந்த ஒரு நாள் மட்டுமே பாதிப்பு இருக்காது. தட் வில் பி a லைஃப் லாங் இம்பேக்ட். அது வந்து அது குழந்தையை தாண்டி அந்த ஃபேமிலிக்கு, கம்யூனிட்டிக்கு, அந்த ஹோல் நேஷனுக்குமே வந்து அது வந்து ஒரு இம்பேக்டாக தான் இருக்குது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் நாட் ஆல் சில்ட்ரன் who experience violence will necessarily experience all these consequences. ஸோ நம்ம இந்த கான்சிக்வன்ஸ்ன்னு பார்க்க போகிறோம் இல்லையா, இது வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ஏற்படாது. ஒன் ஆர் அதர்வைஸ் எல்லா குழந்தைங்களுமே ஏதோ ஒரு வயலன்ஸில், ஏதோ ஒரு அப்யூஸில் வந்துட்டு தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த கான்சிக்வன்சஸ் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், அவங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி certain children will face consequences, certain children will not face consequences. That completely depend on the individuals. அதாவது சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட், அக்சஸ் டு மென்டல் ஹெல்த் சர்வீசஸ், ரெலிசன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் காசஸ் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் வந்து வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தே காஸ் ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ட்ராமா. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். ஃபிசிக்கல், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இட் காஸ் ஹார்ம்ஃபுல் மென்டல் ஹெல்த் இம்பாக்ட்ஸ் லைக் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுது. லீட்ஸ் டு சோஷியல் ஆஸ்ட்ரஸம், பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், அதாவது அக்ரிஷன், இம்பல்சிட்டிவிட்டி, டிஸ்ஒபீடியன்ஸ் ஆர் வித்ட்ராவல், சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணும், சோஷியல் பிஹேவியர் அஃபெக்ட் பண்ணுது, ஃபிசிக்கலாக அஃபெக்ட் பண்ணுது, காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எல்லா விஷயங்களையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன்றா தான் இந்த வயலன்ஸ் வந்துட்டு இருக்குது. காக்னேட்டிவ் அண்ட் அகாடமிக் இம்பேக்ட், படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியாது, அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியாது, டிஃபிகல்ட்டிஸ் வித் மெமரி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இதிலெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சோஷியல் டிஃபிகல்ட்டிஸ், ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நியூவாக ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாக்கவும் முடியாது, ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணவும் முடியாது. பியர் கூட, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது, ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் அதில். அண்ட் லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ், தட் இஸ் மென்டல் ஹெல்த் டிஸார்டர், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், கிரிமினல் பிஹேவியர், ரீவிக்டிமைசேஷன். அகெயின் அவங்க வந்து அந்த வயலன்ஸ்க்கோ இல்லை வேறு விதமான வயலன்ஸ்க்கோ அவங்கள வந்து விக்டிம் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். அண்ட் அகெயின் தி கேன் பிகம் அ கிரிமினல் பிஹேவியர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேறு விதமான ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ் எல்லாம் வந்து காட்டுவாங்க. அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், அந்த ட்ரக் டிபெண்டன்ஸில் பார்த்த மாதிரி அப்யூஸ், வேண்டாத சப்ஸ்டன்சஸ் எல்லாம் அதுக்கூடிய ஒரு டிபெண்டன்சியாக அவங்க மாறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் தே மே கமிட் ஹோமிசைட், ரிசல்ட் டு டெத், leading to severe injuries and impair brain and nervous system development. In brain and nervous systemல development சிஸ்டமில் வந்து அதாவது இம்பேர்னா it will not work properly. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படலாம். லீடிங் டு அன்இன்டென்டட் ப்ரெக்னன்சிஸ், ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ் நடக்கும்போது, ஒரு அசால்ட் நடக்கும்போது அன்இன்டென்டட் ப்ரெக்னன்சிஸ் ஆகலாம், அபார்ஷன்ஸ் ஆகலாம், கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆகலாம், அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படலாம். இது வந்து நம்ம ஒரு அப்யூஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு விஷயங்கள் அதில் செக்ஷுவல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ் பார்க்கும்போது அதனுடைய கான்சிக்வன்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான் வந்து திருப்பியும் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்காங்க. தே கான்ட்ரிபியூட் டு வைட் ரேஞ்ச் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் as the children grow older. கம்யூனிகபிள் டிசீஸ் மட்டும் கிடையாது, நான் கம்யூனிகபிள் டிசீஸும் வந்து அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தட் இஸ் இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஃபார் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கேன்சர், டயபெட்டிஸ் அண்ட் அதர் ஹெல்த் கண்டிஷன் இஸ் லார்ஜ்லி டியூ டு த நெகட்டிவ் கோப்பிங் அண்ட் ஹெல்த் ரிஸ்க் பிஹேவியர் அசோசியேட்டட் வித் வயலன்ஸ். அந்த வயலன்ஸ்னால ஏற்படக்கூடிய நெகட்டிவ் கோப்பிங் அண்ட் ஹெல்த் ரிஸ்க் பிஹேவியர்ஸ்னால, ஹெல்த்துக்கு ஏற்படக்கூடிய ரிஸ்க்னால நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கூட லேட்டர் ஸ்டேஜில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இம்பேக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ், அந்த குழந்தைங்களுக்கான
ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதனால ஒரு ஃப்யூச்சர் ஜெனரேஷனே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் children exposed to violence and other effects are more likely to drop out of schools, have difficulty in finding and keeping a job, and are at a heightened risk for later victimization. ஒரு வயலன்ஸ்க்கு உட்படுத்தப்பட்ட குழந்தையோ வயலன்ஸ்னால பாதிக்கப்படப்பட்ட குழந்தையோ என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க சோஷியல் பிஹேவியர் இருக்காதுன்னு சொன்னோம், ஃப்ரெண்டோட மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க, அவங்களால மற்றவங்களோட இணக்கமாகவோ ஒரு சகஜமாகவோ இருக்க முடியலன்னு சொன்னோம். அந்த மாதிரி இருக்கிறனால ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஃபைண்டிங் அ ஜாப் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஹைட்டனிங் த ரிஸ்க் ஃபார் லேட்டர் விக்டிமைசேஷன், இந்த மாதிரி தங்களுக்குள்ளேயே ஒரு ஃபியர் ஃபேக்டர் டெவலப் பண்ணிக்கிறாங்க, பார்க்குற எல்லாத்தையும் தப்பாக நினைக்கிறாங்க, ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே கேன் again become an easy prey for other abusers. திரும்பியும் அவங்க ஒரு விக்டிமாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் செல்ஃப் டைரக்டட் வயலன்ஸ், தாங்களே ஹார்ம் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களும் பண்ணுவாங்க, அடுத்தவங்களை ஹார்ம் பண்ணுற மாதிரி விஷயங்களும் பண்ணுறாங்க. விச் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் கேன் அஃபெக்ட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்போது நெக்ஸ்ட் தலைமுறையினரே அதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து கான்சிக்வன்ஸ் ஆர் இம்பேக்ட் பிகாஸ் ஆஃப் த வயலன்ஸ். அந்த வயலன்ஸ்னால நடக்கக்கூடிய கான்சிக்வன்ஸ் ஆர் இம்பேக்ட். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. பேஸ்ட் ஆன் த என்விரான்மெண்ட் அண்ட் சுச்சுவேஷன் வேர் தே லிவ், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் பேஸ் பண்ணி இட் கேன் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபேக்டர்ஸ் லீடிங் டு வல்னரபிலிட்டி ஆஃப் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் ரூட் காஸ். அதாவது என்ன வல்னரபிலிட்டி அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த குழந்தைங்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஃபேக்டர்ஸாக அமையுது, அதனுடைய ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபேக்டர்ஸ் லீடிங் டு வல்னரபிலிட்டி, என்ன மாதிரியான விஷயங்கள்னால இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க, இந்த வயலன்ஸ்னால பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது 4 லெவலாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இண்டிவிஜுவல் லெவல், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் லெவல், கம்யூனிட்டி லெவல் அண்ட் சொசைட்டி லெவல். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல், அவங்களோட பர்சனல் ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ரிலேஷன்ஷிப், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து அந்த பாதிப்பை வந்து இதாக்குது, வல்னரபிலிட்டி ஆஃப் தி சில்ட்ரனை வந்து லீட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டி லெவல். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் லெவலில் பயாலஜிக்கல் அண்ட் பர்சனல் ஆஸ்பெக்ட், அவங்களோட ஏஜோ செக்ஸோ ஜெண்டரோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பயாலஜிக்கல் அண்ட் பர்சனல் ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் லோவர் லெவல் ஆஃப் இன்கம்ஸ், லோவர் லெவல் ஆஃப் எஜுகேஷன் சரியாக இல்லாமல், இன்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால கூட இவங்க வந்து பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசபிலிட்டி ஆர் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஐடென்டிஃபையிங் ஆர் பீயிங் ஐடென்டிஃபைட் ஆஸ் யூனிசெக்ஷுவல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர், யூனிசெக்ஸ் இல்லை இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற அந்த குழந்தைங்க, அந்த மாதிரியான விஷயங்கள், அதனால் அவங்க பாதிப்படையலாம், அதனால அவங்க வந்து மற்றவங்களோட ஒரு சோஷியலாக பிஹேவ் பண்ணாமல் இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டர்ஸுங்கனால டிஸ்கிரிமினேட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் ஹார்ம்ஃபுல் யூஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்போஷர் டு வயலன்ஸ், ஆல்ரெடி வயலன்ஸ்க்கு உட்படுத்தப்பட்ட குழந்தைகள். இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் லெவல் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த பாதிப்பை வந்து அதிகப்படுத்து, வல்னரபிலிட்டி டு தி சில்ட்ரன் வந்து நிறைய லீட் பண்ணுது. நெக்ஸ்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் லெவலில் எமோஷனல் பாண்டிங், சில்ட்ரனுக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்குமான எமோஷனல் பாண்டிங் இல்லாமல் இருக்கிறது, லேக் ஆஃப் எமோஷனல் பாண்டிங் பிட்வீன் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட். புவர் பேரண்டிங் ப்ராக்டிசஸ், புவர் பேரண்டிங் வந்து ஒரு அரவணைப்பாக அன்பாக ஆதரவாக இல்லாமல் அதை டாமினேட்டாக இல்லை சப்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு புவர் பேரண்டிங் ப்ராக்டிசஸ். ஃபேமிலி வந்து ப்ராப்பராக இல்லாமல் ஒரு செப்பரேட்டட் ஃபேமிலி, டிஸ்ஃபங்க்ஷன் ஃபேமிலிஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப டெலிக்வெண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க, ப்ராப்பரான ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாமல் வேறு டெலிக்வெண்ட் பீஸ் கூட இருக்கிறது. விட்னஸிங் த வயலன்ஸ் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ், சின்னதுலேருந்தே வீட்டில் நடக்கக்கூடிய டொமஸ்டிக் வயலன்ஸு, ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய வயலன்ஸ் எல்லாம் பார்த்து பழகி வளர்ந்த பசங்க, ஆர் ஃபோர்ஸ்டு மேரேஜஸ் ஆர் ஏர்லி மேரேஜ், இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு ஃபேக்டர்ஸாக அந்த பாதிப்புக்கு வந்து ஒரு ஃபேக்டர்ஸாக அமையப்படுது. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி லெவலில் என்ன மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பாவர்ட்டி, ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி, லோ சோஷியல் கொஹிஷன் அண்ட் ஈஸி அக்சஸ் டு ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபயர் ஆர்ம்ஸ், ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேங் அண்ட் ட்ரக் டீலிங். இந்த மாதிரியான விஷயங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே ட்ரக் டீலிங்கோ, ஒரு பாவர்ட்டியோ, ஹை பாப்புலேஷனோ, ஈஸி ஆல்கஹால் அக்சஸ், இதெல்லாம் இருக்கும்போது அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சொசைட்டி லெவலில், நெக்ஸ்ட்டு லெவல் வந்து சொசைட்டி லெவல். அங்கே வந்து சோஷியல் அண்ட் ஜெண்டர் நார்ம்ஸ் that create a climate in which violence is normalized.
ஒரு ஜெண்டர் இஷ்யூ வந்து இன்னும் பெரிய இஷ்யூவாக இருந்துட்டு தான் இருக்குது அங்கங்கே. அதனால் வந்து இந்த வயலன்ஸை ஒரு நார்மலைஸ்டு வயலன்ஸாக கூட மாற்றுறாங்க. ஹெல்த், எக்கனாமிக், எஜுகேஷனல், சோஷியல் பாலிசிஸ் தட் மெயின்டைன் எக்கனாமிக், ஜெண்டர் அண்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, சோஷியல் இன்இக்வாலிட்டி, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு இண்டிவிஜுவலாக மாற்ற முடியாது இல்லையா? ஸோ சொசைட்டியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்னாலையும் அந்த வல்னரபிலிட்டி வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆப்சென்ட் ஆர் inadequate social protection and poor conflict situations are natural disorders and setting with a weak governance and poor law enforcement. law வந்து ப்ராப்பராக இல்லை, அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லா வந்து ப்ராப்பராக இல்லை, இதெல்லாமும் வந்துட்டு சொசைட்டியல் லெவல் ரீசன்ஸாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேக்டர்ஸ் லீடிங் டு தி வல்னரபிலிட்டி ஆஃப் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு. என்ன மாதிரியான பாதிப்புக்கு என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து லீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதனுடைய ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரூட் காஸ் ஃபார் தி வல்னரபிலிட்டி, அந்த பாதிப்புக்கான மெயின் ரீசன் ரூட் காஸ் வந்து என்னன்னு பார்க்குறோம். சில்ட்ரன் இன் தமிழ்நாடு லைக் சில்ட்ரன் எல்ஸ்வேர் கேன் ஃபேஸ் வேரியஸ் வல்னரபிலிட்டி டியூ டு ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நம்ம இந்த காசஸ் இப்போ ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்ல, அதே தான் வந்துட்டு ரூட் காஸாகவும் இருக்கும். என்னென்ன ஃபேக்டர், அந்த ஏதோ ஒரு ஃபேக்டர்னா தான் வந்துட்டு அவங்களுடைய அந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டிக்கு வந்து ரொம்ப ரூட் ஒரு டீப் ரீசனாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தோம்னா பாவர்ட்டி, சைல்ட் லேபர், லேக் ஆஃப் எஜுகேஷன், சைல்ட் மேரேஜ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், டிராஃபிக்கிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரூட் காஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லேயே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து ஈஸியாக அந்த வயலன்ஸ்க்கு வந்து ப்ரே ஆகிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ எக்கனாமிக் டிப்ரிவேஷன் அண்ட் லேக் ஆஃப் அக்சஸ் டு பேசிக் நெசசிட்டி மேக் த சில்ட்ரன் மோர் வல்னரபிள். அவங்களுக்கு பேசிக் நெசசிட்டியே அக்சஸ் பண்ண முடியல, லீட் பண்ண முடியலங்கும் போது அவங்களுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரூட் காஸ் இன்க்ளூட்ஸ் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ். அகெயின் ரூட் காஸில் பார்த்தோம்னா ஜாப் இல்லை, சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் இதெல்லாம் தான் வருது. அகெயின் சைல்ட் லேபருக்கு ரீசன் வந்து பாவர்ட்டி, வறுமையினால தான் குழந்தைய வேலைக்கு அனுப்புகிறாங்க, எஜுகேஷன் இல்லாதனால வேலைக்கு அனுப்புகிறாங்க, அண்ட் வீக்கன் லா, அந்த லா வந்து ப்ராப்பராக என்ஃபோர்ஸ் பண்ணப்படாததுனால குழந்தைங்க சைல்ட் லேபர் போயிட்டுருக்காங்க. இன்னும் லேக் ஆஃப் எஜுகேஷன், பிகாஸ் குவாலிட்டி எஜுகேஷன் எல்லாருக்கும் கொடுக்க முடியல, ஹை பாப்புலேஷனாக இருக்குது, அண்ட் ஏரியாஸ் வந்து ப்ராப்பராக ரீச் பண்ண முடியல, இதெல்லாமும் ஒரு ரீசனாக இருக்குது. லேக் ஆஃப் எஜுகேஷன், சைல்டு மேரேஜ், இன்னும் அவேர்னஸ் இல்லாமல் சைல்டு மேரேஜ் வந்து இப்போ சில இடங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் டியூ டு பாவர்ட்டி அண்ட் லேக் ஆஃப் எஜுகேஷன், ட்ரெடிஷ்னல் அண்ட் கல்ச்சரல் ப்ராக்டிசஸ்னாலையும் இந்த மாதிரி சைல்டு மேரேஜஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய குழந்தைகளும் அதிக பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அது வந்து அதுக்கு ஒரு ரூட் காஸாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் பேஸ்டு இன்இக்வாலிட்டி, ஆண் பெண் அப்படிங்கிற பேசிஸில் இன்இக்வாலிட்டியும் அதனால் ஒடுக்கப்படக்கூடிய விஷயங்களும். மோஸ்ட்லி இது வந்து என்ன ஆகுன்னா கேர்ள்ஸு தான் வந்து ஒரு ஹையர் ரிஸ்க் ஆஃப் வல்னரபிளுக்கு வந்து ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிராஃபிக்கிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், தமிழ்நாடு ஹாஸ் பீன் ஐடென்டிஃபைட் அஸ் அ சோர்ஸ், டிரான்சிட் அண்ட் டெஸ்டினேஷன் ஃபார் ஹியூமன் டிராஃபிக்கிங். Tamil has been identified as a source, transit and destination for human trafficking. Bad to hear actually. Factors such as poverty, lack of education, social instability and weak law enforcement contribute to the vulnerability of children to trafficking exploitation. So திரும்பவும் பார்த்தோம்னா poverty, lack of education and social instability and weak law இதெல்லாம் தான் வந்து இந்த child traffickingக்குமே வந்து ரீசனாக இருக்குது. அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் சைல்டு அப்யூஸ் அண்ட் நெக்லெக்ட். எந்த குழந்தைங்க அப்யூஸ்க்கு உட்படுத்தப்படுறாங்களோ, எந்த குழந்தைங்க நெக்லெக்ஷனுக்கு, ரிஜெக்ஷனுக்கு, லவ் கிடைக்காம அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக வல்னரபிள் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். Addressing the root cause of these vulnerabilities involves creating a supportive environment that values and prioritizes the well-being and rights of children. So இந்த vulnerabilityக்கான factors, இந்த பாதிப்புகளுக்கான factors and reasons வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்து அது இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா இந்த சைல்டோட வெல்பீயிங்கை வந்து நம்ம நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் we have seen factors, root cause for vulnerability and consequence of the violence. இதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸில் நம்ம வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரனுக்கு எதிராக நடக்கக்கூடிய வயலன்சஸ், சைல்டு அப்யூஸ்னால் என்ன, அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, டிஸ்கிரிமினேஷன், ட்ரக் டிபெண்டன்சி, ஆன்லைன் அப்யூஸ், சோசியல் டெண்டன்சி, இதெல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ வித் திஸ் பர்டிகுலர் வீடியோ we are finishing Unit 2 in Child Rights and Protection paper. Meet you soon in next video.